Good day to all. மனிதர்களாகிய நாம் கோபம், காமம், குரோதம், பயம், ஆர்வம், காதல், பெருமை, வஞ்சனை, பொறாமை, பதட்டம், மகிழ்ச்சி இது போன்ற உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டு தலைகால் புரியாது நம் நிலை மறந்து செயற்படுகின்ற நிலை, அதாவது உணர்ச்சிகளின் பிடியில் நாம் சிக்கிக் கொள்ளும் நிலை, உணர்வுகளால் நாம் ஆட்கொள்ளப்படும் நிலை. இதை ஆங்கிலத்தில் எவ்வாறு தெரிவிக்க முடியும்? எமோஷன் பிளஸ் get the better of someone. Emotion plus get the better of someone. அதாவது when your emotions control your actions or decisions, especially when they lead you to act irrationally, impulsively or emotionally rather than logically. உணர்வுகள் மேலோங்கி நம்மை கட்டுப்படுத்திவிடும் நிலை, அதாவது உணர்ச்சிகள் காரணமாக நம்மால் சரியான முறையில் செயற்பட முடியாத நிலை. இதைத்தான் நாங்கள் emotions plus get the better of plus person வாக்கிய அமைப்பு முறையில் ஆங்கிலத்தில் தெரிவிக்க முடியும். என்று நாம் இதை பற்றி தெளிவான முறையில் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். உங்களைப் போலவே மற்றவர்களும் பயனடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் இந்த வீடியோ மற்றவர்களும் பயனடையும் வண்ணம் ஷேர் ஆகி கொள்ளும். அத்தோடு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்களாகவே பர்சனலி ஷேர் பண்ணிக்கொள்ளவும் முடியும். வாருங்கள், வழக்கம் போலவே உதாரண வாக்கியங்களூடாக இதனை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். நான் தமிழில் வாக்கியங்களை கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். உங்களுக்கு நான் ஒரு சில உதாரணங்களை சொல்லி தந்தவுடன் உங்களால் உருவாக்கிடக்கூடிய இயலுமை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அச்சந்தர்ப்பத்தில் நான் தமிழில் கூறும்போது ஆங்கில வாக்கியங்களை கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாருங்கள். Now let's jump into the topic. கோபம் அவனை ஆட்கொண்டது. கோபம் anger, ஆட்கொண்டது கடந்த காலத்தை குறிக்கின்றோம். ஆகவே get the better of என்பது got the better of என்றவாறு மாற வேண்டும். anger got the better of him. anger got the better of him. இங்கு அவனுடைய கோபம் அவனை ஆட்கொண்டது. இது எப்படி சொல்லலாம்? Very good. His anger got the better of him. His anger got the better of him. உன்னுடைய கோபம் உன்னை ஆட்கொள்ள விடாதே. ஒரு அன்பு கட்டளையாக நமக்கு முன்னால் உள்ளவரிடம் சொல்கின்றோம். விடாதே. Don't let. Don't let. எதை? உன்னுடைய கோபம். Don't let your anger. எதற்கு? உன்னை ஆட்கொள்ள. Don't let your anger get the better of you. Don't let your anger get the better of you. இப்போ உங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்துறது என்பதை பற்றி தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். இனி கொஞ்சம் பெரிய பெரிய வாக்கியங்களை பார்ப்போம். நான் தமிழில் கூறும்போது அவற்றை நன்கு கவனித்து வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு அதற்கான ஆங்கில வடிவத்தை எவ்வாறு சொல்லலாம் என கமெண்ட் பண்ணி பாருங்க. நான் ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் எழுதிய வாக்கியங்கள் சரியா பிழையா என்பதையும் உங்களால் கண்டுகொள்ள முடியும். பிழை விட்டு திருந்தும் போது உங்களுக்கு வாழ்நாள் பூராக அந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காது. ஆகவே முயற்சி செய்யாமல் மாத்திரம் இருந்து விடாதீர்கள். பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணுங்கள். நான் அமைதியாக இருக்க முயன்றேன், ஆனால் என் கோபம் என்னை ஆட்கொண்டு விட்டது. I tried to stay calm, but my anger got the better of me. I tried to stay calm, but my anger got the better of me. எல்லாருமே எங்களோட சேர்ந்து சொல்லி பாருங்க. I tried to stay calm, but my anger got the better of me. அவளது உணர்வுகள் அவளை கட்டுப்படுத்தின. அவள் அழ ஆரம்பித்தாள். Please try to comment your answer.
Wonderful. You got it. பயம் உன்னை ஆட்கொள்ள விடாதே. நாங்க இங்க பொதுவா பயம் என்று சொல்றோம், உன்னுடைய பயம் என்று சொல்லவில்லை. ஆகவே don't let fear. உன்னுடைய பயம் என்று சொல்லி இருந்தால் don't let your fear அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், பயம் உன்னை ஆட்கொள்ள விடாதே எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Don't let fear get the better of you. Don't let fear get the better of you. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't let fear get the better of you. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. துக்கம் என்னை ஆட்கொண்டது. Grief got the better of me. Grief got the better of me. அவர்களுடைய குற்ற உணர்வு அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் ஒப்புக்கொண்டனர். Their guilt got the better of them. அவர்களுடைய குற்ற உணர்வு their guilt got the better of them. And they confessed. Their guilt got the better of them. And they confessed. Their guilt got the better of them. They confessed. Their guilt got the better of them. And they confessed. அவனுடைய ஆர்வம் அவனை ஆட்கொண்டது. அவன் கடிதத்தை திறந்தான். அவனுக்கு வேண்டப்பட்டவர்கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்குது. அப்ப என்ன செய்தான்? ஆர்வ மிகுதியால கடிதத்தை திறந்துட்டான். His curiosity got the better of him. His curiosity got the better of him. And he opened the letter. His curiosity got the better of him. And he opened the letter. காதல் அவளை ஆட்கொண்டது. அதனால் அவள் அவனை மன்னித்தாள். Please comment your answer. Wonderful. You got it. அவளுடைய பெருமை அவளை கட்டுப்படுத்தியது. அதனால் அவள் மன்னிப்பு கேட்க மறுத்தாள். Her pride got the better of her and she refused to apologize. Her pride got the better of her and she refused to apologize. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? வாங்க சொல்லி பார்ப்போம். Her pride got the better of her and she refused to apologize. நேர்முக தேர்வின் போது பதட்டம் என்னை ஆட்கொண்டது. பதட்டம் nervousness got the better of me during the interview. Nervousness got the better of me during the interview. எல்லாம் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Great. Nervousness got the better of me during the interview. அவனுடைய பதட்டம் அவனை ஆட்கொண்டது. Please comment your answer. Superb. அவள் இரக்கம் அவளை கட்டுப்படுத்தியது. அதனால் அந்நியருக்கு அவள் உதவினாள். Her compassion got the better of her and she helped the stranger. Her compassion got the better of her and she helped the stranger. Again, her compassion got the better of her and she helped the stranger. அவனது ஏமாற்றம் அவனை ஆட்கொண்டது. அதனால் அவன் கதவை சத்தமாக அடித்தான். His frustration got the better of him and he slammed the door. His frustration got the better of him and he slammed the door. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. His frustration got the better of him and he slammed the door. இங்கே கதவை சத்தமாக அடித்தல் என்பதைத்தான் நாங்கள் ஸ்லாம் அதனுடைய இறந்த கால வடிவமாக slammed என்பதை பயன்படுத்தியுள்ளோம். அவளது துக்கம் அவளை கட்டுப்படுத்தியது. அதனால் அவள் வீட்டில் தங்கினாள். Her sadness got the better of her
and she stayed home. Her sadness got the better of her and she stayed home. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Her sadness got the better of her and she stayed home. பேராசை அவனை ஆட்கொண்டது, அதனால் அவன் முழு பணத்தையும் எடுத்துக்கொண்டான். Please comment your answer. Very good. அவளுடைய நம்பிக்கை அவளை ஆட்கொண்டது, அதனால் அவள் மணிக்கணக்காக காத்திருந்தாள். Comment it now. Great. தற்பெருமை அவனை ஆட்கொண்டது, அதனால் அவன் ஒரு நல்ல நண்பனை இழந்தான். Please comment your answer. Wonderful. You got it. இன்று நாம் பார்த்த வடிவம் என்ன? Emotion plus get the better of person. அதாவது emotions control your behavior. உணர்வுகள் நம்மை ஆட்கொள்ளும் நிலை என்பதை பார்த்தோம். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Use this phrase in real life. Comment your sentences using get the better of. Subscribe for more English Tamil lessons. இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.